ஆதாரத்துடன் நிரூபிக்கப்படும் ஒரு சில உண்மைகள் மட்டும்தான் இந்த வரலாறு அப்படிங்கிற ஒரு பக்கத்துல நிலைச்சு நிற்கிது. அந்த வரலாறு உண்மை அப்படின்னாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆதாரம் கிடைக்கலனா அது வெறும் கட்டுக்கதையா ஆகிறது. இப்படி நம்முடைய நாட்டில் இது கட்டுக்கதையா இல்லை உண்மையா அப்படின்னு ரெண்டு விஷயத்தை பற்றி ஒரு விவாதத்தை எழுப்புறோம். அதில் ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். மகாபாரதத்தோட ஹீரோவாக பார்க்கறது கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் கர்ணனையும். இவங்க 3 பேரையும் மையமாக வச்சு தான் இந்த மகாபாரதத்தில் ஒரு குறிப்பிட்ட கதை போயிருக்கும். இப்போ நாம் இந்த கிருஷ்ணர் வாழ்ந்ததுக்கான உண்மையான ஆதாரங்கள் இருக்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாகவத மகாபாரத நூல்களின்படி சரியா 3500 வருஷங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணர் அவருடைய மாமனான கம்சனை வதம் செய்து மதுரா நகரத்தை ஆட்சி செய்தார். ஆனால் தன் மருமகன் கம்சன் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கணும்னு ஜராசங்கன் மதன சாம்ராஜ்யத்தில் இருந்து மதுரா மேலே படையெடுத்தார். மதக சாம்ராஜ்யம்னா இப்போ இருக்கக்கூடிய பீகார். இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குது. மதுரா மேலே 17 முறை ஜராசந்தன் படையெடுத்தும் அவரால் கிருஷ்ணரை கொல்ல முடியல. இப்படி போரால் சாதாரண மக்களும் அப்பாவி ஜனங்களும் பாதிக்கப்பட்டதை பார்த்த கிருஷ்ணர் இவங்க எல்லாரையும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு முடிவு செஞ்சார் கிருஷ்ணர். இதுக்காக உடனே தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை கூப்பிட்டு பிரபஞ்சத்தில் இதுவரை யாரும் அமைக்காத ஒரு தங்க நகரத்தை அமைக்கணும்னு ஆணையிட்டார் கிருஷ்ணர். உடனே விஸ்வகர்மாவும் இப்படி ஒரு தங்க நகரத்தை அமைக்கணும்னா அதுக்கு சமுத்திரம் தான் இடம் தரணும்னு சொன்னார். உடனே கிருஷ்ணர் சமுத்திரராஜனை பிரார்த்திக்க அவர் 12 யோஜனை அதாவது 20 சதுர கிலோமீட்டர் தொலைவில் கொண்ட நிலத்தை சமுத்திரத்தில் இருந்து எழுப்பி கிருஷ்ணருக்காக கொடுத்தாரு. இதில் தங்க வைரங்களை மட்டுமே கொண்டு விஸ்வகர்மா கட்டிடங்களை கட்டினார். அதுதான் தங்க நகரம்னு புகழப்படுற துவாரகா. பிரபஞ்சத்தில் வைரங்கள் பதிக்கப்பட்ட ஒரே நகரமா துவாரகா தான் இருந்திருக்கு. 900 கோட்டைகள், மேம்படுத்தப்பட்ட சாக்கடை வசதிகள், சாலைகள், பூங்காக்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், இப்படி பல விஷயங்கள் துவாரகால இருந்திருக்கு. இந்த தங்க நகரத்துக்குள்ள கிருஷ்ணர் யாதவர்களை கூட்டிட்டு போய் வாழ்ந்தார். துவாரகா மேலே படையெடுக்கணும்னா கப்பல்களில் தான் சிப்பாய்களை ஏற்றிட்டு போகணும். அதனால ஜராசந்தன் பிரச்சனை ஒரு வழியா தீர்ந்தது. அதன் பின்னாடி குருசேத்திர போர் முடிஞ்சு 36 வருஷம் கழிச்சு ஒரு வேடனுடைய அம்பு பட்டு கிருஷ்ணர் மறைஞ்சாரு. சரியா கிருஷ்ணர் மறைஞ்சி 7வது நாள் ஒரு பெரிய சுனாமி வந்து துவாரகா கடலுக்குள்ள போயிருச்சு. அதுக்கு முன்னாடியே அந்த மாளிகையில் இருந்த ஆண்கள் காந்தாரியோட சாபத்தால கிருஷ்ணர் கண் முன்னாடியே ஒருத்தர் பலமா தாக்கி அழிச்சுக்கிட்டாங்க. பெண்களையும் குழந்தைகளையும் அர்ஜுனனை கொண்டு கிருஷ்ணர் பாதுகாப்பா அப்புறப்படுத்திட்டார். இப்படி ஏறத்தாழ 3500 வருஷங்களுக்கு முன்னாடி கடலுக்குள்ள போன நகரத்தை 2000வது வருஷத்துல குஜராத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள்ள ஆராய்ச்சி செய்யும் பொழுது தற்செயலாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கட்டிடம் ஏறத்தாழ 9 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு பாறை படிகமா கடல்ல புதஞ்சிருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் ரொம்பவே ஆச்சரியம் அடைஞ்ச டாக்டர் ராவ் அட்வான்ஸ்டு தொழில்நுட்பத்தை கொண்டு 2001 இருந்து 2004 வரைக்கும் கடலுக்குள்ள அடிக்கடி போய் அந்த படிகத்துடைய புகைப்படத்தை எடுத்துட்டு வந்தும் அங்கே கிடைச்ச உடைந்த பொருட்களை கொண்டு வந்தும் திரும்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஆராய்ச்சி முடிவில் கடலுக்குள்ள இருக்கிற இந்த புதைந்த நகருக்கான ஆதாரம் புராணங்களில் குறிப்பிட்டபடி துவாரகாவோட ஒத்து போகுதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதில் அவர் மறுக்க முடியாத ஆதாரமாக வெளியிடுறது துவாரகா முத்திரை, சாலைகள், சாக்கடை வசதிகள் இப்பவும் அப்படியே இருக்காம். துவாரகா நமது நாட்டின் 7 புனித நகரங்களில் ஒன்று. மீதி 6 அயோத்தி, மதுரா, காசி, காஞ்சி, உஜ்ஜயினி, பூரி. கிமு 1433 இருந்து கிமு 1443க்குள்ள குருஷேத்திர போர் முடிஞ்சு 36 வருஷம் கழிச்சு ஒரு சூரிய கிரகணத்தப்போ துவாரகா கடலுக்குள்ள போயிருக்கலாம்னு டாக்டர் ஆர்யன் ஐயங்காருங்கிற ஆராய்ச்சியாளர் சொல்றாரு. 1700 வருஷங்களுக்கு முன்னாடி பூமியில் மனிதர்களே இல்லை. முதல்ல உலகத்தில் எழுந்த நாகரிகம் எகிப்தும் சீனாதான்னு வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் மாறு தட்டுறாங்க. ஆனால் இப்பத்துல இருந்து 3451
9 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த நம்முடைய நாகரிகம் துவாரகாவாக ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய ஆதாரத்தை போதுமான அளவு வெளிக்கொண்டு வர மத்திய அரசு முயற்சி எடுக்காத காரணத்தினால இது கடல் கடியையே மூழ்கி போயிருக்கு. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது பெரும்பாலான மக்களுக்கு இன்று வரை தெரியாமலேயே இருக்கிறது. வெறும் சிலைகளுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கும் அரசு இப்படிப்பட்ட விஷயங்கள் இருப்பதை ஊர்ஜிதப்படுத்தினால் மக்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். சரி நண்பர்களே, இன்று பார்த்த இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கும்னு நான் நம்புறேன். நாளைக்கு நம்ம வேறு ஒரு தகவலோட சந்திக்கலாம். நன்றி.